திருமண பொருத்தம் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பெண் ராசிக்கு ஆண் ராசி உங்களுக்கு நட்பு ராசியாக இருந்தால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை என்பது நல்லா இருக்குங்க. நட்பு ராசியில் கல்யாணம் பண்ணுகின்ற பொழுது அவங்களுடைய மன வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கிறது. அதை ராசி பொருத்தம்னு சொல்லுவோம். பொதுவாக ஒரு ஜாதகருக்கு திருமண பொருத்தங்கள் பார்க்கின்ற பொழுது ராசி நட்பாக இருக்கிறது, லக்ன நட்பாக இருக்கிறது மிக மிக ஒரு சிறப்பு. ஒரு ஆணுக்கு மேஷராசியில் பிறந்த ஒரு ஆணுக்கு மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு நட்பு ராசி நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய, நட்பு கிரகம் தான் சொல்லணும், நட்பு ராசின்னு சொல்லக்கூடிய, நட்பு கிரகம் தான் சொல்லணும். பொதுவாக செவ்வாய்க்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியன், சந்திரன், குரு. அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடகராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி செவ்வாயோட ராசி என்பதாலும், தனுசு ராசி, மீன ராசி, இந்த மாதிரி ராசியாக பார்த்து பண்ணிக்கின்ற போது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒற்றுமை என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாக மேஷம் விருச்சிகத்துக்கு செவ்வாய் அதிபதி, ரிஷபம் துலாத்துக்கு சுக்கிரன் அதிபதி, மிதுனம் கன்னிக்கு புதன் அதிபதி, கடகத்துக்கு சந்திரனும், சிம்மத்துக்கு சூரியனும், தனுசு மீனத்திற்கு குருவும், மகரம் கும்பத்துக்கு சனியும் அதிபதி. இந்த நிலையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் சனி, புதன், சுக்கிரன் இந்த மூணு கிரகமும் ஒருத்தருக்கொருத்தர் நட்பு கிரகங்கள். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு ஆகிய கிரகங்கள் ஒருத்தருக்கொருத்தர் நட்பு கிரகம். அப்படி பார்க்கின்ற போது ரிஷபராசியில் பிறந்தவங்க ரிஷபராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, துலா ராசி, மகர ராசி, கும்பராசியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுபோல் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கடகராசி, சிம்ம ராசி, உங்களுக்கு மேஷராசி, உங்களுக்கு விருச்சிக ராசி, அடுத்து தனுசு ராசி, மீன ராசி, இந்த மாதிரி ராசியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. உதாரணத்துக்காக அதாவது ராசியாதிபதி நட்பாக இருக்கின்ற பொழுது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மன வாழ்க்கை என்பது நல்ல ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், மன வாழ்க்கை நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல அமோகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள், ரெண்டு பேருடைய எண்ண ஓட்டங்கள் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு யோகமானது உண்டாகிறது. நட்பு ராசி இருந்தால் கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமை என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுபோல் லக்னமும் நட்பு லக்னமாக இருந்தால், ஒருத்தர் மேஷ லக்னத்தில் பிறந்தால் அவங்க சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.